அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன குட்டி கதையாக பார்க்கலாம் வாங்க. இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று சொன்னவர் அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி மற்றும் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக இருந்தார். இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்தார். இயற்பியல் மற்றும் விண்வெளி பொறியியல் படித்தார். இந்தியாவிற்குள் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் இவரது பங்களிப்புக்காக இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். சுருக்கமாக அப்துல் கலாமின் வாழ்க்கை கதை. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. அப்துல் கலாம் ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்ற முழு பெயருடன் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். தொழில் வாழ்க்கை. கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோவில் சேர்ந்தார். அங்கு அவர் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர். அவர் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஏவுகணை வாகன தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். இதனால் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டம் கிடைத்தது. ஜனாதிபதியாக கலாம் 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக பணியாற்றினார். விருதுகள். இந்திய அரசு இவருக்கு 1981இல் பத்ம பூஷன் மற்றும் 1990இல் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கியது. நெருப்பின் இறக்கைகள். நெருப்பின் இறக்கைகள் என்பது இவரது சுயசரிதை. இது அருண் திவானி என்பவருடன் இணைந்து எழுதியது. இறுதி நாட்கள். 2015ஆம் ஆண்டு ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கழகத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மாரடைப்பால் காலமானார். இவரைப் போல நல்ல மனிதராக வாழ முயற்சிப்போம்.